மிதுன ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவுமே நீங்கள் நல்லா இருக்கணும், நலமாகவும் வளமாகவும் வாழணும்னு சொல்லி கடவுள்கிட்ட பிரார்த்தனையை வச்சுக்கிட்டு இந்த வீடியோ பதிவை நான் தொடங்குறேங்க. மிதுன ராசி அன்பர்கள் அனைவருமே ரொம்பவே நல்லா இருக்க போகிறீங்க. அதிர்ஷ்டமும் ஆபத்தும் நிறைந்த மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்க போகிறேங்க. இது நாள் வரைக்கும் உங்கள் வாழ்க்கை ரொம்ப ஏகபோக கஷ்டங்களை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களாவது எங்களுக்கு நல்ல நாளாக அமையுமாமா அப்படின்னு எதிர்பார்ப்போட தானே நீங்கள் இருப்பீங்க. கால புருஷ சக்கரத்தில் 3வது ராசியாக வலம் வரக்கூடியவங்க மிதுன ராசிக்காரங்க. மிதுனத்துடைய குணாதிசயம் என்னன்னா, ரொம்ப புத்திசாலிங்க, ரொம்ப பக்குவமாக நடந்துக்குவாங்க. மிதுன ராசிக்கு புதனை அதிபதியாக வச்சிருக்கிறதுனால இவங்களுக்கு நிகராக இன்னொருத்தரை நீங்கள் வைக்கவே முடியாது. புதனினுடைய அம்சத்தில் இவங்க பிறந்ததுனால புதன் லக்னமாக இருக்கட்டும், மிதுன ராசிக்காரங்க மட்டும் மற்றவங்க பார்த்து வியந்து போவாங்க. அந்த அளவுக்கு அறிவாளிங்க இவங்க. பள்ளி பருவத்திலேயோ ஒரு கல்லூரி பருவத்திலேயோ பார்த்தீங்கன்னா மற்றவங்களை மட்டம் தட்டுற அளவுக்கு இருந்தாலுமே படிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் சாதனை படைக்கக்கூடிய அளவுக்கு அடடா இவங்களாம் இப்படியே இவளா அப்படின்னு மற்றவங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உயர்வான நிலைக்கு போகக்கூடியவங்க. உலகம் போற்றக்கூடிய அளவுக்கு அறிவாளிங்க. நிறைய விஞ்ஞானிகள் எல்லாமே மிதுன ராசிக்காரங்களாக இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க, புகழுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. யாரும் நம்மளை ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது, எல்லாரும் நம்மளை உயர்வாதான் பேசணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியவங்க. எல்லாத்தையும் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் அதிகமாக இருக்கும். இவங்க ஒரு விஷயத்தை சாதாரணமாக தொட மாட்டாங்க. தொட்டுட்டாங்க அப்படின்னா அதை முழுசாக கற்றுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதில் வெற்றி கொடி நாட்டுற வரைக்கும் அதிலிருந்து பின்வாங்க மாட்டாங்க. ஆனால் என்ன ஒன்றுனா எல்லா விஷயத்திலையும் இரட்டை சிந்தனை இருக்கும். அதனால் தப்பெல்லாம் போகாதுங்க, நல்ல விதமாகவும் யோசிப்பாங்க. ஒருவேளை இப்படி நடந்தால் எப்படி இருக்கும், அதனால் வேறு விதமாகவும் யோசிப்பாங்க. நல்லது எது கெட்டது எதுன்னு அறிஞ்சு ஆராய்ந்து செயல்படக்கூடிய வகை. இது ஒரு சில நேரங்களில் இவங்களுக்கு பலவீனமாகவும் செயல்பட்டுருங்க. எல்லாரும் இதை யோசிப்பீங்க, இவ்வளவு புத்திசாலிங்க வாழ்க்கையில் இந்நேரம் ரொம்ப சீரும் சிறப்புமாக இருப்பாங்கல்ல அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் இவங்களுக்கு எல்லா திறமையும் இருந்தும் இவங்களினுடைய வாழ்க்கையில் பயன்படுத்த மாட்டாங்க. உண்மைதான மிதுன ராசிக்காரர்கள் விடுங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு போக்கு தாங்க இவங்களை இன்ன வரைக்கும் கஷ்டத்தில் கொண்டு போய் சேர்த்துருக்கு. சொந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் கடைப்பிடிக்கவே மாட்டாங்க. எல்லாத்தையுமே அடுத்தவங்களுக்காக செய்யக்கூடியவங்க. இப்போ ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும், இவங்களுக்காண்டி யோசிக்க மாட்டாங்க. ஆனால் பக்கத்தில் இருக்கவங்க அறிவுரை சொல்லுவாங்க. அவங்க கவர்மெண்ட் வேலை போகிறதுக்காக என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணி அந்த வேலைக்கு போக வரைக்கும் நிற்பாங்க. வாங்கினதுக்கப்புறம் அந்த சம்பளத்தை தான் நீ என்ன பண்ணணும், அது உன் ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், உன்னோட குழந்தை குட்டி எப்படி இருக்கும், அப்படி அச்சு வேறு ஆணி வேறு அது வரைக்கும் அவர்களினுடைய வாழ்க்கைக்கான எல்லாமே ஒரு இதில் எழுதி கூட கொடுத்துருவாங்க அந்த மாதிரி. ஆனால் இவங்களினுடைய வாழ்க்கை ரொம்ப பிளாங்காக இருக்குங்க. மிதுன ராசிக்காரங்க ஒரு வீட்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீடு ரொம்ப செல்வ செழிப்பாக இருக்கும். ஏன்னா இவங்க எல்லாத்தையுமே சரி செஞ்சுருவாங்க. இங்கே ஒருத்தவங்க மட்டும்தான் அப்படி இருப்பாங்க. இவங்க அந்த டீச்சர்ஸ்லாம் பிள்ளைகளை படிக்க வச்சுட்டு ஒரு ஏணி மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இவங்க எல்லாத்தையுமே ஏற்றி விட்டு இவங்க அப்படியே இருப்பாங்க. எல்லாரையுமே அரவணைச்சிக்குவாங்க. இந்த பொய் சொல்கிறது, ஏமாத்துறது, மற்றவங்களுக்கு காலவாரி விடுறது, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்கிறது, இது எல்லாமே சுத்தமாக தெரியாதவங்க. ஒரு புத்தகம், ஒரு திறந்த புத்தகம்னா இவங்களை சொல்லலாங்க. எல்லா விதங்கள்லையுமே வெற்றியாளர்கள். சொல்லப்போனால் பேச்சாளர்களாக இருப்பாங்க, வழக்கறிஞர்களாக இருப்பாங்க, ஆடிட்டிங் துறையில் இருப்பாங்க. ரொம்ப நுட்பமான விஷயங்கள் எல்லாமே இந்த மிதுன ராசிக்காரர்கள் செய்வாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஓகே. ஆனால் இவங்களினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு 33 வயசுக்கு அப்புறம் தாங்க முன்னேற்றத்திற்கு போகும். இவங்களுக்கு ஏற்ற நிறம்னு பார்த்தீங்கன்னா பச்சை நிறம். இவங்களுக்கு ஏற்ற தெய்வம்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி
திருப்பதி வெங்கடாச்சலபதி. இவங்க வாழ்நாளில் அடிக்கடி திருப்பதி போகணுங்க. நிறைய திருப்பத்தையும் நிறைய முன்னேற்றத்தையும் வாழ்க்கையில் கொடுக்கறது திருப்பதி வெங்கடாச்சலபதி தான். தவறாமல் ஒவ்வொரு புதன்கிழமையும் புதன் பகவானை வழிபாடு செய்யணும். பச்சை நிறத்தை அதிகமாக பயன்படுத்தணும். அதே மாதிரி புதன்கிழமை பெருமாள் ஆலயத்துக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வரோங்க. நல்ல முன்னேற்றத்தை உணர முடியும். சரிம்மா, நீ சொன்னதெல்லாம் ஓகே, நாங்கள் அப்படி தான் இருக்கோம். என்ன ஒன்று, எவ்வளவு யோசித்தாலும் எங்களுக்குன்னு எதுவுமே பண்ணிக்கல தான். சுயநலம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது தான். இப்படியே பொழைச்சிட்டோம். இனிமேலாவது இங்கே எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிப்பீங்க இல்லையா? அதற்கான பலனை தாங்க நம்ம பார்க்க போகிறோம். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது திருமண யோகம் இருக்குது, வீடு வாங்குகிற யோகம் இருக்குது, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது, முக்கியமாக குழந்தை பாக்கியத்திற்கான யோகம் இருக்குங்க. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு குறிப்பிடத்தக்க வகையில் வேலையில் சொந்த தொழிலில் சிறப்பான வெற்றியை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு தான் பதவி உயர்வு எதிர்பார்க்கலாம். ஆரோக்கியத்தின் மேலே மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டிக்கணும். இந்த புதன்கிழமை அப்படிங்கிறது இன்னும் சிறப்பான விஷயம். உங்களினுடைய அதிபதியுடைய ஆதிக்கம் நிறைந்த நாளில் வரும்போது எப்படிப்பட்ட யோகம்னு யோசிச்சு பாருங்க. மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் மிகப்பெரிய யோகத்தையும் கொண்டு வந்து சேர்க்க போகுதுங்க. இன்னும் சொல்லணும்னா மாற்றங்கள் வருங்க. அலுவலகத்தில் இருக்கவங்களுக்கு உயர் பதவிகள் தேடி வரும். விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும். நிறைய புதிய உறவுகள் தொடரும். குடும்பத்தில் குதூகலம் நிறையுங்க. உறவுகளினுடைய சேர்க்கையும் அதன் காரணமாக அனுகூலமான பலன்கள் இருக்குது. வாரிசுகளினுடைய வாழ்க்கையில் சுப காரியங்களில் இருந்த தடைகள் விலகி போகுங்க. சுப காரியங்கள் நடக்கும். செய்யக்கூடிய தொழிலில் திடீர் வளர்ச்சி இருக்குங்க. அயல்நாட்டு வர்த்தகத்தில் வெற்றி கிடைக்கும். பங்கு வர்த்தகத்தில் பெரிய லாபம் பார்ப்பீங்க. அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு பதவிகள் தேடி வரும். உங்களை வேணான்னு புறம் தள்ளிட்டு போனவங்க நீங்கள் தான் இப்போ தெய்வம்னு சொல்லிட்டு உங்கள் காலில் வந்து விழக்கூடிய ஒரு அமோகமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகுது. சிறப்பாக சொல்லணுன்னா உங்களை எதிர்த்தவங்க எல்லாம் ஒன்று ஒழியணும், இல்லை உங்கள் காலில் வந்து விழணும். இது தாங்க நடக்கும். இப்படி வாழக்கூடியவங்க தான் மிதுன ராசிக்காரங்க. இனி இவங்களினுடைய வாழ்க்கையும் கண்டிப்பாக இப்படி தாங்க மாறும். உங்களுக்கு நான் எவ்வளவு தான் கஷ்டப்பட்டுட்டேன், உயிர் மட்டும்தான் மிச்சம் இருக்குது. ரொம்ப கஷ்டத்தில் இருக்கப்போ வந்து ரொம்ப உங்களை நெருக்கடிக்கு ஆளாக்கினப்போ யோசிச்சிருப்பீங்க. மிதுனம் வந்து யோசிச்சிருப்பீங்க, இவங்க கண்டிப்பாக ஒரு காலத்தில் நடக்கும். என்ன யோசிச்சிருப்பீங்கன்னா, எனக்குன்னு ஒரு காலம் வருடா, அன்னைக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்ல முடியாமல் தத்தளித்து நிற்பீங்க அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. அது இப்போ நடக்குங்க. கண்டிப்பாக அந்த ஒரு நாளில் உங்களினுடைய முன்னேற்றம் காலில் விழுந்தாங்க, உங்கள் காலில் வந்து விழக்கூடிய நாட்கள் கண்டிப்பாக வருங்க. உங்களை கஷ்டப்படுத்தினதுக்கு அவங்க கண்டிப்பாக அனுபவிப்பாங்க. புரியுதுங்களா? ஒரு சிலர் வந்து பேசுகிறீங்க, அட நாங்கள் யாரம்மா என்னம்மா பண்ண போகிறோம், நாங்கள் பட்ட கஷ்டத்துக்கே அதிலிருந்து வெளியே வந்தால் போதும்னு யோசிக்கிறோம், எங்களை கஷ்டப்படுத்துகிறவனை கடவுள் பார்த்துக்குவான் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க இல்லையா? அதை வந்து கடவுள் வந்து பார்த்துக்குவாருங்க. எந்தெந்த விஷயங்களுக்காக நீங்கள் வருத்தப்பட்டீங்களோ, எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வாழ்க்கையை வெறுத்து போனீங்களோ அது எல்லாமே சரியாகக்கூடிய காலகட்டம் இப்போ வந்துருச்சுங்க. மிதுன ராசிக்காரர்களினுடைய சந்தோஷம் திருப்பி வந்திருக்கு. பொதுவாக இந்த மிதுன ராசி ரொம்ப சாதுவான தோற்றத்தில் இருப்பீங்க. பார்வைக்கு தான் அப்படி, மற்றபடி அறிவு கூர்மையும் அன்புள்ளமும் செயலாற்றும் மிக்கவங்க. நீங்கள் அதே நேரத்தில் எல்லாத்தையுமே முழுமையாக வெளிப்படுத்துவீங்க. மற்றவங்க வந்துட்டு அடடா அப்படிங்கிற அளவுக்கு தாங்க இருக்கும். கண்டிப்பாக எல்லா விஷயத்துலையும் ஒரு சாதாரண ஆளாக இருந்த நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை மிகப்பெரிய அளவில் பெற. மிதுன ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. மிதுன ராசி விடாமுயற்சியை தான் வெற்றியை தரும் அப்படிங்கிறத தாரக மந்திரமாக வச்சுக்கிட்டு வாழக்கூடியவங்க. நம்ம உழைச்சா மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். கடவுள் வந்து துணை மட்டும்தான் வருவார். கடவுள் வழிகாட்டுவார். அதற்கான உண்மையான உழைப்பை நம்ம தான் போடணும் அப்படிங்கிறத உணர்ந்தவங்க தாங்க மிதுன ராசிக்காரங்க. எப்போவுமே எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடியவங்க. ஆனால் இவங்களுக்குன்னு உதவின்னு எதிர்பார்க்குறப்போ யாருமே இல்லாமல் ஓடி
போயிடுவாங்க. இப்போ ஒருத்தவங்க நமக்கு உதவி செய்யலை, நம்மக்கிட்ட எல்லா உதவியும் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா கூட திரும்பவும் அந்த உதவி கேட்டு யாராவது வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், தட்டி கழிப்போம். அன்னைக்கு நான் அவ்வளவு செஞ்சேன், அவ்வளவு எதிர்பார்த்தேன், யாராவது உதவி செஞ்சீங்களான்னு சொல்லி நம்ம யோசிப்போம் இல்லையா. ஆனால் மிதுனம் கொஞ்சம் கூட அதை மனசில் வச்சுக்காம திரும்பவும் உதவி செய்யக்கூடியவங்க. அதாவது பிரதிபலன் எதிர்பார்க்காம உதவி செய்யறதுல மிதுன ராசிக்காரர்களை அடிச்சுக்க ஆளே கிடையாதுங்க. மிதுன ராசி ஒரு சில நேரங்களில் யோசிப்பாங்க, நமக்கு புத்தி இல்லையா என்னன்னு தெரியலையே, நம்மளால் மட்டும் ஏன் மற்றவங்க உதவி கேட்டால் மறுக்க முடியல அப்படின்னு எல்லாம் யோசிப்பீங்க. ஆனால் நினச்சதை சாதிக்கக்கூடியவங்க இந்த மிதுன ராசிக்காரங்க. இவங்களினுடைய பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு ரொம்பவே உபயோகமானது. அது மட்டும் இல்லாமல் புத்தி சாதுரியத்தில் இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ஏன்னா புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டிருக்கிறதுனால புத்திசாலித்தனத்தை இவங்களை யாராலுமே இவங்களுக்கு ஈடு என கட்டவே முடியாது. எப்பவுமே எதிர்காலத்தை மனசில் வச்சுக்கிட்டு தான் செயல்படுவீங்க. இருந்தாலும் நிறைய இடங்கள்ல ஏமாந்து போகிறதுக்கு காரணம் எல்லாரையும் நம்புறது. இப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்ட மிதுன ராசிக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்க போகுது? ஒரு நல்லதொரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நிகழப்போகுதுங்க. அல்லது 4 கிரகங்களினுடைய சேர்க்கையினால் மிதுன ராசிக்கு அதிர்ஷ்டம் கொட்ட போகுது. அற்புதமான யோகம் வரப்போகுது. ஜோதிட சாஸ்திரப்படி இதை நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, 4 கிரகங்களினுடைய சேர்க்கையை சதுர்கிரக யோகம்னு சொல்லுவோம். அதாவது மீன ராசியில் சூரியன், புதன், ராகு, சுக்கிரன் இந்த கிரகங்களினுடைய சேர்க்கை வரப்போகுது. இது மிகப்பெரிய அரிய நிகழ்வுன்னு நம்ம சொல்லுவோம். அதாவது உங்களுக்கு புதன் பகவான் மீன ராசிக்கு பயிற்சியாக போகிறாரு. புதன் பகவான் பயிற்சியாகிறது அப்படிங்கிறது அங்கே நீச்சமாக வரப்போகிறாரு. இது நீச்சபங்க ராஜயோகத்தை உருவாக்கி இருக்கு. மேலும் இப்போ உங்களுக்கு சூரிய பகவானும் மீன ராசிக்கு பயிற்சியாகிறதுனால இந்த சதுர்கிரக யோகம் அப்படிங்கிறது மிதுன ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் இந்த 4 சேர்க்கை நடைபெற போகுது. இது எல்லாவற்றையும் கவனமாக கையாளக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பலவிதமான பிரச்சனைகள், மனவேதனைகள்ல இருந்து எல்லா விதங்கள்லையுமே பலன் கொடுக்க போகுது. இத்தனை நாளாக மனவேதனையில் இருந்திருப்பீங்க. எந்த ஒரு காரியத்திலையும் சரியான பலன் கிடைச்சிருக்காது. நண்பர்கள் கூட எதிரிகளாக மாறியிருப்பாங்க. குடும்ப உறவுகள் எல்லாமே கசந்து போயிருக்கும். பயனற்று அதிகமாக இருந்திருக்கும். பிரச்சனைகளே நிறைய இருந்திருக்கும். கடன் சுமை உங்கள் நிம்மதியை கெடுத்திருக்கும். ஆனால் இப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால இது அற்புதமான பலன்களை பெறப்போகுது. வருமானம் அப்படிங்கிறது அதிக அளவில் பெறப்போறீங்க. தொழில் ஸ்தானத்தில் சுக்கிர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால சூரியன், புதன், ராகுவினுடைய சேர்க்கையினால தடைகள் எல்லாத்தையுமே தகர்த்தெறிய போறீங்க. தொழிலில் இருந்த தடைகள் நீங்கி உங்களுடைய முயற்சிகளில் படிப்படியாக முன்னேற்றம். நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்க போகுதுங்க. தொட்டதெல்லாம் பொண்ணாக மாறப்போகுது. எந்த ஒரு விஷயத்துலையுமே வெற்றி பெற போகிறீங்க. உங்களினுடைய ராசிநாதன் புதன் பகவான் நீச்சமாக இருக்கிறதுனால அந்த நீச்ச பங்கம் ராஜயோகத்தை ஏற்படுத்தி இருக்காரு. உங்களினுடைய நிர்வாக திறமை மற்றும் புத்திசாலித்தனத்தினால எல்லா விதங்கள்லையுமே வெற்றி, லாபத்தை அடைய போகிறீங்க. பணியிடங்களில் மாற்றம், வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சிகளில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்க போகுது. நீங்கள் எதிர்பார்த்தபடியும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்க போகுது. அரசு பணிகளில் இருக்கவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லா விதங்கள்லையும் நிச்சயமாக கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய மிதுன ராசிக்காரங்க ஆண்களோ பெண்களோ சின்ன தொழிலோ பெரிய தொழிலை நல்ல முன்னேற்றத்தோட பார்க்க போறீங்க. காதல் உறவுகளில் வெற்றி கிடைக்க போகுது. நீண்ட காலமாக திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க. ஏற்கனவே விவாகரத்தானவங்க கூட மறுமணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில்
சுப நிகழ்வுகள் நடைபெற போகுதுங்க. கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் அதிகரிக்க போகுது. வாழ்க்கை துணையால் நல்ல ஆதாயம் கிடைக்க போகுது. நிலம் வாங்க போகிறீங்க, வீடு வாங்க போகிறீங்க, வண்டி வாகனம் வாங்கி சொத்துக்களை சேர்க்கறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. தடைப்பட்ட வீட்டு வேலைகளை மறுபடியும் தொடங்கி புதுசாக பால் காய்ச்ச போகிறீங்க. வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்க போகுது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்க போகுது. உங்களோட ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை வச்சுக்கோங்க. மற்றபடி எல்லா விதத்துலேயுமே உங்களுக்கு நல்லதே நடக்க போகுதுங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும். அதனால் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. மேலும் உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும். மேலதிகாரிகள் கிட்ட பாராட்ட பெறுவீங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் சின்ன தொழிலில் கூட அரசு கடன் கிடைக்கும். குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் பணவரவில் இருந்து வந்த பிரச்சனைகள் மறைய போகுது. தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் கூடுறதுனால இருவருமே தங்களோட பிள்ளைகளினுடைய எதிர்காலத்திற்காக திட்டம் தீட்டுவீங்க. கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் யார்கிட்டையுமே எடுத்துரிஞ்சு பேச வேண்டாங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினச்ச மதிப்பெண்கள் பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வகுப்பு தேர்வுகளில் டீச்சர்ஸோட ஆலோசனையை ஏற்று நடந்துக்கோங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரங்கள் திங்கட்கிழமைகள் தோறும் மகாலட்சுமி தாயாருக்கு முல்லை மலர் மாலை சாட்சி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நிலைச்ச செல்வம் செல்வாக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக நல்லது. மிதுன ராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நடக்குங்க. கடவுளினோட துணையோட இனி உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற எல்லா விஷயங்களுமே நல்ல விஷயங்களாக மாறுறதுக்கு என்னுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கும்.